வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்குறோம் அப்படிங்கிறீங்கன்னா நம்ம தல படத்தோட குட் பை ரெகுலி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்து மேல எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, எனக்கு என்ன ஹைப் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒன்றும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம அங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. இப்ப நம்ம மலேசியன் படம் சுட்டா தலை எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த மாசம் 15 மே போல. அந்த படம் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா தனேஷ் பிரபு. அவரு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பரமபதம் அக்ரினேன்னு சொல்லிட்டு 2 படத்தை கொடுத்தாரு. 2 படத்தையும் நான் பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் 2 படமும். அக்ரினே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு சைக்கோ பார்த்தான ஒரு ஏஐ வச்சு பண்ணிருப்பாங்க. அதுவும் சூப்பரா இருக்கும். பரமபதம் பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரா பண்ணிருப்பாங்க. அதுவும் சூப்பரான படம். நீங்க இன்னும் பரமபதம் பார்க்கல அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் இப்ப அவைலபிளா இருக்குது. கண்டிப்பா போயிட்டு செக் பண்ணி பாருங்க. கூடவே பாத்தீங்கன்னா சுட்டா தலையனக்கோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் ட்ரெய்லர்லாம் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதை கிளிக் பண்ணி கண்டிப்பா நம்ம மலேசியன் தமிழ் படத்தை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அதோட பாத்தீங்கன்னா எனக்கு தனியா வாட்ஸ்அப் குரூப் கூட கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பும் பாத்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அது கூட சேர்த்து ஐஜி, என்னோட பர்சனல் ஐஜி, அதுக்கப்புறம் என்னோட சினிமா அப்டேட்னு சொல்லிட்டு தனியா ஒரு பேஜ் வச்சிருக்கேன், ஸ்லிங் பாக்ஸ்னு சொல்லிட்டு. மறக்காம அதை கிளிக் பண்ணி அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த படம் அனௌன்ஸ் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த படத்துக்கு ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்டட் இருக்கதான் செய்யுச்சு. ஏன்னா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு பின்னால ரெட் கலரா பண்ணியிருந்தாங்க. அதுவே அந்த போஸ்டர் மரண மாசா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த போஸ்டர். அப்புறம் கீழே பொங்கல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, தலை அடுத்து பொங்கலுக்கு வர தலை பொங்கலா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு வெயிட்டிங். ஏன்னா ஒரு பொங்கலே பாத்தீங்கன்னா தளபதி இல்ல தலை அந்த ஒரு 2 பேர் ஒரு பொங்கல் மட்டும்தான் அந்த பொங்கல் மிகப்பெரிய ஒரு பொங்கலா பேசப்படும். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அந்த குட் பை அக்லி பாத்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் பண்ற அந்த மென்ஷன் பண்ணியிருந்தோம். நான் இது கண்டிப்பா ஒரு தலை பொங்கலா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு எக்ஸைட்டட் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடாமச்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தேடன் குட் பை அக்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதான் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. எனக்கு இந்த படத்துல என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு ஆதிக்கோட ஒரு ஃபேன் பாய் ஒரு ஃபேன் பாய் சர்வீஸா ஒரு படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி தளபதிக்கு ஒரு காட் படம் அமைஞ்சிச்சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா குட் பை அக்லி ஒரு ஏகேக்கு ஒரு மரண மாசான ஒரு பக்கா ஒரு ஃபேன் பாய் படமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அது மாதிரி தான் டேசர் விட்டுருந்தாங்க, ட்ரெயிலர் விட்டுருந்தாங்க, 2 சிங்கிள் விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அநேகமா மேபி நீங்க தேர்ட் சிங்கிள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ட்ரெயிலர்ல பாத்தீங்கன்னா ட்ரெயிலர் ஆரம்பிச்ச அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஒரு இறக்கி விட்டுருப்பாரு நம்ம ஜிவிபி. அது மேபி ரிலீஸ் பண்ணலாம், இல்ல படத்துல சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்லிட்டு படத்துல நேரா வச்சிருக்கலாம். ஏன்னா படம் ஒன்னும் விளையாடுறதுக்கு இன்னும் லெஸ் தென் 24 hours தானே இருக்கு. கண்டிப்பா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தல தரிசனம் இருக்க போது. அதுதான் இந்த படத்து மேல எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஆதிக்கு ஒரு ஃபேன் பாய் ஒரு படமா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இது டெக்னிக்கலி ஒரு செம்மையான ஒரு படமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு வெயிட்டிங்கா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை நல்ல ஸ்கிரீன்ல நல்ல அட்மாஸ் ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கலா ஒரு அந்த படமே எக்ஸ்பீரியன்ஸா செம்மையா இருக்கும் சொல்லிட்டு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அப்படிதான் ட்ரெய்லரும் சரி டீசர் விட்டு சரி ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. நான் படத்துக்கு போறப்போ பாத்தீங்கன்னா டீசர் கட் அந்த தேட்டர்ல போட்டிருந்தாங்க. அதுவே மரண மாசா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பாத்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியா இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு டெக்னிக்கலி ஒரு மேக்கிங்கும் சரி, சினிமோட்டோகிராஃபியும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இதுக்கு முந்தின படம் அந்த ஏகே படம்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலி அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. பட் கதையில நிறைய ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க, ஸ்கிரீன் பிளேல ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க, ரைட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. பட் டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா அந்த ஃபோக்கஸ் அந்த ஒரு இருக்காது. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே நம்ம படத்துல பார்த்தா மட்டும் தான் தெரியும். பட் டெக்னிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா சரி அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு ப்ரொடக்ஷன் வெளியே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு பயங்கரமா ஒரு ரிச்னஸ் இந்த படத்து மேல தெரியுது. அதனால இந்த படத்து மேல அந்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ஹையாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப் நான் யார் மேல வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம ஜிவிபி தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மனுஷன் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்காரு அப்படின்னா டெஃபினட்டா அந்த படத்து மேல ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கணும், எதுவுமே நம்ம கால் பண்ணணும். அந்த மனுஷன் 200% பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த பிளாக் போஸ்டர் ஆக்கிடுவாரு. அதுக்கப்புறம் தான் இந்த விட்டு அந்த 2 சிங்கிள் அந்த 2 சிங்கிளே போதும், எக்ஸாம்பிளா போதும். அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட் பஸ்டரா மாறிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்னு விட்டு இருந்தாங்க அந்த ஒத்தரூபா சாங்கும் சரி, அந்த டாக்கியானோட புலி சாங்கும் சரி, ரெண்டுமே பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. டிக்டாக் திறந்தாலும் ட்ரெண்டிங்ல போகுது, இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் ட்ரெண்டிங்ல போகுது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஜிவிபி பாத்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்ஸை பிடிச்சி சூப்பரா ஒண்ணு பண்ணியிருந்தா. டெஃபினட்டா சாங்ஸ் நிறைய பேர் மிக்ஸ்டா அந்த ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துருந்துச்சு. பட் கண்டிப்பா பீஜமா பாக்குறப்போ ஜிவிபி வேரியேஷன் காமிச்சிருப்பாரு. அது எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச. ஏன்னா இந்த ஜிவிபி இந்த படத்துல வரப்போறான்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமா
சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, ஜிவிக்கு வந்து ஒரு பக்கா ஒரு மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர் படத்துக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ண போறாரா அப்படின்ற ஒரு டவுட், அந்த ஒரு டவுட்டே இல்லாம செம்மையா வந்து என்ஜாய் பண்ணேன். ஸோ அது மாதிரி தான் 2 சிங்கிளும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ ஒத்த ரூபா சாங்கா இருக்கட்டும், டாக்கியானோட புலி புலி சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. டாக்கியானவும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல கேமியோ பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையாவே சொல்றேன், ஒரு ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மலேசியன் ஆர்டிஸ்ட். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மனுஷன் மலேசியா தவிர எல்லா இடத்துலயும் வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பாடுற பாட்டுல வந்து வெறித்தனமா இருக்கும். ஸோ அது அவர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு ஒரு கேமியோ மாரி பண்ணிருக்கிறது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆகுதான் சொல்லுவேன். ஸோ அவ்வளவுதான் நண்பா. இந்த படத்துல வந்து எனக்கு வந்து ஒரு முழு எக்ஸ்பெக்டேஷன் வந்து, எனக்கு முழு ஹோப் என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஆதிக் மேலேயும் சரி, ஜிவிபி மேலேயும் சரி. நான் தலை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு செம்ம கிளாஸா லுக்கா, ஸோ அவர் லுக்காவே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேற மாதிரி இருக்காருங்க மனுஷன் பாருங்க. ஏன்னா சும்மா ட்ரெயிலரே விட்டுருந்தாங்க, அத்தனை லுக் வச்சிருக்காரு. ஆதிக் கூட சொல்லியிருந்தாரு, நாங்க ஏகே அஜித் குமார் சார் இருக்கிறப்போ எதுக்குங்க ஏஐன்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ட்ரெய்லர் அந்த முடியிருப்போ பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் அந்த காலேஜ் கொஸ்டின் சம்திங் 3 இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து கிளீன் ஷேப் பண்ணிட்டு, ஸோ அது கூட வந்து ஆதிக் வந்து அந்த பர்சனல் ட்வீட் போட்டிருப்பாரு. இந்த மாதிரி வந்து இன்னையோட வந்து அஜித் குமார் சாரோட ஷூட்டிங் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு பாத்தீங்களா. ஸோ அதுல பார்க்கும்போது வந்துட்டு அப்படியே பக்கா வந்து காலேஜ் பையன் மாதிரி இருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் பாக்குறப்போ வந்து ஓகே, ஒரு மிரட்டலான ஒரு படமா தான் இருக்க போகுது சொல்லிட்டு தான் இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு என்ன ஒரு பிரச்சனையா பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு, இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours ஒரு 20 minutes தான் வந்து பண்ணிருக்காங்க. ஒரு தலைய வந்துட்டு ஒரு ஒரு 2.5 மணி நேரம் கூட பார்க்க முடியாது. ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் மட்டும் தான் பார்க்க முடியும் பெரிய ஸ்கிரீன்ல. ஸோ ஆக்சுவலி அது நல்ல விஷயம் கூட. ஏன்னா இந்த படத்துல வந்து நிறைய ரன் டைம் வச்சிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய வந்து லேக் இருக்கு. ஸோ நிறைய வந்து போரிங்கான ஒரு சீன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல வந்து அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டா ஒரு கிறிஸ்பான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னருக்கு வந்து என்ன ரன் டைம் தேவையோ அது வந்து சூப்பராகவே பண்ணிருக்காங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா புக்கிங் வந்து மலேசியா ஓப்பன் பண்ணிட்டாங்க. மலேசியா ரிலீஸ் பண்றது பாத்தீங்கன்னா எஃப்எஸ்சி தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறப்போ ஓகே, ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப் வருது. ஸோ இதுதான் நண்பா. பாய்.